Hi everyone. 37 வருடங்களாக பேரளவிலே காணப்பட்ட மாகாண சபை முறைமை இனி இல்லை. அந்த மாகாண சபை முறைமைகள் நீக்கப்பட்டு அதற்கான புதிய சட்டங்கள், புதிய அமைப்புகள் உருவாக்கப்படும். 13வது சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட மாகாண சபைக்கு தற்போதைய அரசாங்கம் செக் வைத்துள்ளது. அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு பகிர்ந்தளித்தல் என்ற பெயரிலே 1987ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகளுக்கான அதிகாரம் மிக்க 13வது சீர்திருத்தமே முழுமையாக நீக்கப்படுகின்றது. இந்த 13வது சீர்திருத்தத்தின் வரலாறு என்ன? இந்த 13வது சீர்திருத்தம் ஊடாக இன பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் எட்டப்பட்டதா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இலங்கையில் தொடர்ச்சியாக சில பிரச்சினைகள் காணப்பட்டு வருகின்றது. அதில் மிக முக்கியமாக இனப்பிரச்சினை, மொழி பிரச்சினை தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகின்றது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வாகவே 1987ஆம் ஆண்டு 13வது சீர்திருத்தம் ஊடாக அதிகாரமிக்க மாகாண சபைகளுக்கான சட்டம் உருவாக்கப்பட்டது. என்றாலும் இந்த சட்டங்கள் முழுமையாக பின்பற்றப்பட்டு அனைவருக்கும், அனைத்து மாகாணங்களுக்கும் சரியான முறையில் வழங்கப்பட்டதா என்றால் இல்லை என்பதை அதற்கான பதிலாக காணப்படுகின்றது. இந்த மாகாண சபை சட்டம் என்பது அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு பிரித்து வழங்குவதையே குறிப்பிடும். அதில் முக்கியமாக காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் என்பன மாகாண சபைகளுக்கு வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாக காணப்பட்டது. என்றாலும் இது இன்று வரைக்கும் நடைமுறையில் இல்லாத ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இந்த மாகாண சபைகளுக்கான அதிகாரம் ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததன் பின்னர் அனைத்து இன மக்களும் ஒன்றாய் வாழ வேண்டிய சூழ்நிலையில் 1956ஆம் ஆண்டு இலங்கையின் தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதிலும் மிக முக்கியமாக SWRD பண்டாரநாயக்க சிங்களவர்களின் காவலன் என தன்னை அடையாளப்படுத்தி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தார். இதனூடாக தமிழ் மக்களும் தமிழ் மொழியும் அதிக அளவிலே பாதிப்படைந்தது. வடகிழக்கு முழுமையாக பாதிப்படைந்தது. நிர்வாக மொழியாக சிங்களம் மாற்றப்பட்டதன் ஊடாக பாரிய பிரச்சனைகள் தோன்றியது. அதன் பின்னர் 1958ஆம் ஆண்டு இந்த சீர்திருத்தத்திலே சிறிய மாற்றம் கொண்டு வரப்பட்டது. என்றாலும் அது முழுமையான மாற்றம், முழுமையான தீர்வாக அமையவில்லை. அதன் பின்னர் தமிழரசு கட்சி சத்தியாகிரகங்களையும் செய்திருந்தது. அதன் பின்னரே பண்டா செல்வா ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. என்றாலும் இந்த பண்டா செல்வா ஒப்பந்தத்திற்கு எதிராக அப்போதைய பிக்குகளும் எதிர்கட்சிகளும் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தது. இதனூடாக இந்த ஒப்பந்தமும் செல்லுபடியற்ற ஒப்பந்தமாக மாற்றமடைந்தது. 1970ஆம் ஆண்டுகளின் பின்னர் தமிழ் போராட்ட குழுக்களும் உதயமாகி இருந்தது. இனத்திற்கான அதிகாரங்களை, இனத்திற்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள போகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த குழுக்களும் உருவாகி இருந்தது. அதன் பின்னர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க காலத்திலே பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான தரப்படுத்தல் முறைமை கொண்டு வரப்பட்டது. இந்த தரப்படுத்தல் முறைமை ஊடாக அதிக அளவிலே தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்கள் பாதிப்படைந்திருந்தனர். இதன் பின்னரே உரிமை போராட்டங்கள் அதிகரித்திருந்தது. 1975ஆம் ஆண்டு யாழ் நகர சபையின் முதல்வர் துரையப்பா என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று 1981ஆம் ஆண்டு தென்னாசியாவிலே பிரபலமான நூலகம் என கூறப்பட்ட யாழ் நூலகம் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அதன் பின்னர் இவற்றிற்கு பழிவாங்கும் வகையிலே 1983ஆம் ஆண்டு 13 ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தனர். அதே காலப்பகுதியில் வெளிக்கடை சிறைச்சாலையிலே 53 தமிழ் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு மெல்ல மெல்ல இனவாத செயற்பாடுகள் அதிகரித்ததுடன் தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடும், அதே போன்று தமிழ் விடுதலை புலிகளின் செயற்பாடுகளும் சிங்களவர்களுக்கு எதிராகவும் காணப்பட்டது. இவ்வாறு இரண்டு இனங்களுக்கும் இடையில் முரண்பாடுகளே தொடர்ச்சியாக காணப்பட்டது. இந்த முரண்பாடுகளுக்கு மிக முக்கியமான காரணமாக மொழி பிரச்சினை, பல்கலைக்கழகத்திற்கான உள்ளீர்ப்புகள், தமிழ் பிரதேசங்களிலே சிங்கள மக்களை குடியேற்றியமை, அதே போன்று இருதரப்பினாலும் முரண்பாடான செயற்பாடுகள் உருவாக்கப்பட்டமை என இரண்டு சமூகங்களுக்கு இடையில் முரண்பாடுகளும் பிரச்சினைகளும் தொடர்ச்சியாக காணப்பட்டது. இதன் பின்னரே JR ஜெயவர்தனவின் காலத்தில் 1987ஆம் ஆண்டு இந்த இன பிரச்சனைகளுக்கான தீர்வாக இந்தியாவின் பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் அதே போன்று இலங்கையின் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவுக்கும் இடையில்
ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது மாகாணங்களுக்கான அதிகாரங்களை வழங்கும் ஒப்பந்தமாக காணப்பட்டது. இதுவே 13வது சீர்திருத்தமாக மேற்கொள்ளப்பட்டு 13வது சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த 1987ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகளுக்கான சீர்திருத்தத்திலே வடகிழக்கு ஒன்றிணைந்த வடகிழக்காக உருவாக்கப்பட்டது. 8 அதிகாரம் மிக்க மாகாணங்களாக இவை உருவாக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் மாகாணங்களுக்கு நிதி, காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் என்பன வழங்கப்பட வேண்டும் என்பதே 13வது சீர்திருத்தத்தின் முக்கிய விடயங்களாக காணப்பட்டது. என்றாலும் 37 வருடங்களை கடந்துள்ள நிலையில் இன்று வரைக்கும் இந்த சீர்திருத்தங்கள் முழுமையான முறையில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. 1987ஆம் ஆண்டு இணைந்த வடகிழக்கு உருவாக்கப்பட்டாலும் அப்போதைய மக்கள் விடுதலை முன்னணியினால் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது. அதன் அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு நீதிமன்றம் ஒன்றிணைந்த வடகிழக்கை பிரித்து தனித்தனி மாகாணங்களாக அதிகாரமிக்க மாகாணங்களாகவே அறிவித்தது. என்றாலும் இவ்வாறு 9 மாகாணங்களாகவும் மாகாணங்களுக்கான அதிகாரங்களாகவும் வழங்கப்பட்டாலும் இன்று வரைக்கும் இது நிறைவேறாத ஆசையாக, நிறைவேறாத சட்டங்களாகவே காணப்படுகின்றது. எந்த விதமான அதிகாரங்களும் வழங்கப்படாத மத்திய அரசின் கீழே போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் என்பன இதுவரைக்கும் காணப்படுகின்றது. இந்த நிலையிலே இதற்கான தீர்வாகவும், இந்த இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வாகவும் 13வது சீர்திருத்தத்திலே கொண்டு வரப்பட்ட அதிகாரமிக்க மாகாண சபை சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு மாற்றீடான மொழி பிரச்சினை, இனப்பிரச்சினைகளுக்கு அனைத்து மக்களுக்குமான சரியான தீர்மானத்தை வழங்கக்கூடிய சட்டத்தை தாங்கள் உருவாக்க போவதாக தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் 13வது சீர்திருத்தம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என கூறியுள்ளார். 37 வருடங்களாக மக்களை ஏமாற்றும் கண் துடைப்பாக தமிழ் மக்களுக்கான தீர்வாக குறிப்பிடப்படும் இந்த மாகாண சபைகளுக்கான அதிகார சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டு புதிய சட்டத்தை உருவாக்குவோம் என கூறியுள்ளார். அதில் மிக முக்கியமான விடயம், பாராளுமன்றத்திற்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் பொழுது மாவட்டத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு பிரதிநிதிகளும் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அதே போன்று பிரதேச சபை தேர்தல்களும் நடாத்தப்படுகின்றது. இதனூடாக பிரதேச சபை உறுப்பினர்களும் உருவாக்கப்படுகின்றனர். எனவே இந்த மாகாண சபைகளும் மாகாண சபைகளுக்கான பிரதிநிதிகளும் எதற்கு என்ற கேள்வியும் எழும்புகின்றது. எனவே இந்த செலவுகள் வீண்விரயமான செலவுகளாகவே காணப்படுகின்றது. எனவே இவற்றை நீக்கி மக்களுக்கு சரியான தீர்வையும் இனமொழியற்ற நடுநிலைமையான சட்டங்களையும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு வந்தாலே இதற்கு மிக பெரும் தீர்வாக அமையும். என்றாலும் இவர்களுடைய தீர்மானமும் இவர்களுடைய சட்டங்களும் எவ்வாறு அமையும் என்பதையும், தமிழ் மக்களுக்கான தீர்மானம் இதனூடாக சரி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.